அவசர நிலைகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 72 மணித்தியாலங்களுக்கு போதுமான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க பொதுமக்களை ஊக்குவிக்க வேண்டுமென ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் முக்கியமான உபகரணங்களின் இருப்பை ஐரோப்பா அதிகரிக்க வேண்டுமென்றும் ஐரோப்பிய ஆணையகம் அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் உட்பட இயற்கை பேரழிவுகள், சைபர் தாக்குதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் உள்ளிட்ட அபாயங்களை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருகின்றது. இந்த நிலையிலேயே ஐரோப்பிய ஆணையக தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் அறிக்கையொன்றில் குறிப்பிடுகையில், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள் நீர்மட்டம் உயரும் போது என்ன செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவும், காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் விலை மதிப்பற்ற நேரத்தை இழப்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் தடுக்க வேண்டும் என்றும் பதிவு செய்துள்ளனர். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அச்சுறுத்தலும் சிக்கலும் வேறுபட்டவை. ஆனால் அனைத்து குடிமக்களும் அவசர நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றே தயார் நிலை மற்றும் நெருக்கடி மேலாண்மைக்கு பொறுப்பான ஐரோப்பிய ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எதற்கும் தயாராக இருத்தல் வேண்டும், இதுவே இனி நமது வாழ்க்கை முறை என்றும் அவர் தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குறைந்தபட்சம் 72 மணி நேரத்திற்கு ஐரோப்பிய மக்கள் அனைவரையும் தன்னிறைவை அடைவதற்கான வழிகாட்டுதல்களை ஆணையகம் தற்போது உருவாக்கி வருகின்றது. மீண்டும் உக்ரைன் ரஷ்யா தானிய ஏற்றுமதி உறுதி செய்யப்பட்ட புதிய ஒப்பந்தம். அது மட்டுமன்றி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி, குடிநீர் மற்றும் ஆபத்தான கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் தயார்படுத்த போதுமான நடவடிக்கைகள், எச்சரிக்கை அமைப்புகளை உருவாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தால் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. ஆணையாளர் பதிவு செய்துள்ள காணொளியில், நெருக்கடியான சூழ்நிலையில் 72 மணி நேரம் உயிர் வாழ தேவையான உணவு, தண்ணீர், டார்ச் லைட், பவர் பேங்க், ரேடியோ, பணம் மற்றும் மருந்துகள் என முக்கியமான பொருட்களை பட்டியலிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களுக்கு 25% புதிய வர்த்தக வரிகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். புதிய வரிகள் ஏப்ரல் 2 முதல் அமலுக்கு வரும் என்றும் மறுநாள் முதல் வசூல் தொடங்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய ட்ரம்ப், இது அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளையும் முதலீட்டையும் அதிகரிக்கும் என்று உறுதியளித்தார். ஆனால் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தியில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும், விலைகளை அதிகரிக்கும் மற்றும் நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். அமெரிக்காவிற்கு கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மெக்சிகோ முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து தென்கொரியா, ஜப்பான், கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் உள்ளன. பிப்ரவரியில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 25% வரி விதிக்கும் யோசனையை ட்ரம்ப் முன்வைத்தார். ஆனால் வேறு எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை. மேலும் அமெரிக்கா அதன் வர்த்தக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதாகவும், வரிகள்தான் சிறந்த தீர்வு என்றும் ட்ரம்ப் நீண்ட காலமாக வாதிட்டு வருகின்றார். அவரது நிலைப்பாடு முதலீட்டாளர்களை கவலையடைய செய்துள்ளது. இது அமெரிக்க பங்கு சந்தைகளில் சீரான விற்பனைக்கு வழிவகுத்தது. மேலும் பெருநிறுவன அமெரிக்கா மற்றும் நுகர்வோர் இருவரிடமும் ட்ரம்பின் நடவடிக்கைகள் ஆதரவை பெறவில்லை என்பதும் நிரூபணம் ஆகியுள்ளது. பல பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் ஜனாதிபதியின் வரி விதிப்பு என்பது அமெரிக்கா முழுவதும் விலைவாசியை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளனர். தற்போது கனடா மற்றும் மெக்சிகோ கார்களுக்கு 25% வரி விதிப்பு என்பது அமெரிக்காவில் கார்களுக்கான விலையில் அதிகபட்சம் $12,000 வரையில் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ட்ரம்பின் கண்மூடித்தனமான வரி விதிப்புகளால் 90% ஜனநாயக கட்சியினரும், 69% சுயேட்சை குழுக்களும், 57% குடியரசுக் கட்சியினரும் கவலை கொண்டுள்ளதாகவே கருத்து கணிப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் வேல்ஸ் இளவரசி டயானாவை கௌரவிக்கும் விதமாக HIV நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்ட அறக்கட்டளையின் பொறுப்பிலிருந்து இளவரசர் ஹரி விலகியது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய இளவரசர் ஹரி அமெரிக்க நடிகை மேகன் மார்க்கலை 2018 திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தால் மேகனுக்கும் கடும் எதிர்ப்பு வெளியாகியிருந்தது. இந்த எதிர்ப்பின் காரணத்தால் அரச குடும்பத்திலிருந்தும் அவர் விலகியிருந்தார்.
தற்போது தன்னுடைய தாயாரும் இளவரசியுமான டயானாவை கௌரவிக்கும் விதமாக தொடங்கப்பட்ட அறக்கட்டளையின் இணை நிறுவனர் பொறுப்பிலிருந்தும் அவர் விலகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2006ஆம் ஆண்டு சென்டேபிள் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளையின் மூலம் HIV நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பெண்களுக்கு உதவி செய்து வந்தனர். அறக்கட்டளையின் தலைமை பொறுப்பிலிருந்து சிம்பாப்வேயைச் சேர்ந்த சோபி சந்தவுகா பதவி விலக மறுத்ததால் எழுந்த பிரச்சினை காரணமாக இணை நிறுவரான லெசோதோ இளவரசர் சீசோவுடன் இணைந்து ஹரியும் அறக்கட்டளை பொறுப்பிலிருந்து விலகியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இளவரசர் ஹரி இந்த அறக்கட்டளையின் மூலம் HIV நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வார இறுதியில் டொராண்டோ பெரும்பாக பகுதியில் பனிப்பொழிவு மற்றும் பனிமழை காரணமாக சாலைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் என வானிலை நிபுணர் பில் கெல்டல் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் 9°C வரை வெப்பநிலை உயர்ந்து ஓரளவு வெப்பநிலை காணப்படும் எனவும், ஆனால் வெள்ளிக்கிழமை பிற்பகலின் பின்னர் நிலைமை மோசமாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பிற்பகலில் தொடங்கி திங்கட்கிழமை மதியம் வரையில் பனிப்பொழிவு நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை அதிகமாக மாற்றமடைவதனால் மழையின் தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏனெனில் வார இறுதி முழுவதும் மிகவும் மோசமான போக்குவரத்து நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தேர்தல் விதிகளை இன்னும் கடுமையாக்கும் புதிய உத்தரவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த புதிய உத்தரவின் கீழ் இனி நடைபெறவுள்ள பொது தேர்தல்களில் வாக்களிக்க குடியுரிமை சான்று கட்டாயமாக்கப்படுகின்றது. மேலும் தேர்தல் நாளுக்கு முன்பே வாக்குச்சீட்டுகளை பெறும் முறையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவிருக்கின்றன. முன்னாள் அமெரிக்க அரசுகள் தேர்தல் பாதுகாப்பில் பின்தங்கியதாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப், மாநிலங்கள் இத்தகைய புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தவறினால் அவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசு நிதி நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். இந்த உத்தரவு சட்டபூர்வமான சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்றும், ஏனெனில் தேர்தல் விதிகளை அமைப்பதில் மாநிலங்களுக்கு பெரும் அதிகாரம் உள்ளது என்றும் மாநிலங்கள் கூறுகின்றன. ட்ரம்ப் கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தல் முறைகள் குறித்தே சந்தேகங்களை எழுப்பி வந்தார். குறிப்பாக 2020 தேர்தலில் ஜோ பைடனிடம் தனது தோல்விக்கு தேர்தல் முறைகேடே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். குடியுரிமை இல்லாமல் வாக்களிப்பது இனி முற்றிலும் சட்டவிரோதமாகும். மேலும் சட்டத்தை மீறுவோருக்கு நாடு கடத்தும் தண்டனை கூட இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு உரிமை குழுக்கள் வாக்களிப்பதற்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படலாம் என கவலை தெரிவித்துள்ளனர். 2023 தொடக்கம் 2024 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 1.27 கோடி இந்திய ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது 2014-2015 ஆண்டை விட 174% அதிகரிப்பை குறைப்பதாக கூறப்படுகின்றது. இது மேக் இன் இந்தியா முயற்சியின் வெற்றியை குறிக்கின்றது என்று ஊடக அறிக்கை மேலும் கூறியுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி 2023-24 நிதியாண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் 21,083 கோடி என்ற சாதனை மதிப்பினை எட்டியுள்ளன. இது ஒரு தசாப்தத்தில் 30 மடங்கு விரிவடைந்துள்ளது. மேலும் இந்த உபகரணங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று ஊடக அறிக்கை மேலும் கூறுகின்றது. உலகளவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக மாறும் நோக்கத்துடன் இந்தியா தற்போது 2029ஆம் ஆண்டுக்குள் 3 கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளது மற்றும் 2029ஆம் ஆண்டுக்குள் அதன் ஏற்றுமதியை 50,000 கோடி ரூபாவாக அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளது என்றுள்ளது.